இப்பவே இந்த இடத்திலே நீ சொல்லணும். சொல்லுடி. இவ்ளோ அசிங்கத்தையும் தாங்கிக்கிட்டு அந்த பையன் தான் உனக்கு வேணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏய் சொல்றி. அம்மா, அவர் என் மேல உயிரையே வச்சிருக்காருமா. அவரு ரொம்ப நல்லவரு. நல்லவரு? எந்த ஊர்லடி நல்லவரு? ஒரு பொம்பளை புள்ளைய ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணுவான் நல்லவரு? அதுக்கு நானும் தானே ஒத்துக்கிட்டேன். அப்ப நான் என்ன கேட்டவளா? நீ விரும்பி ஒத்துக்கிட்டியா? ஏய் சொல்லுடி, விரும்பியா ஒத்துக்கிட்ட? நர்மதாவை காப்பாத்தணும்னு காரணத்தை சொல்லிதானே பணம் கேட்ட. அந்த மாதிரி நேரத்துல பணம் தர கையெழுத்து போடுன்னு சொல்ற மனசுள்ளவன எப்படி நல்லவன்னு சொல்லுவ? நாளைக்கு வேற ஒரு சூழ்நிலை வந்தா அந்த பையனோட புத்தி இப்படி வேலை செய்யாதுன்னு உன்னால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அவர் அப்படி பண்ண மாட்டாருமா. இந்த கான்ட்ராக்ட் போட்ட விஷயம் அவர் வாழ்க்கையில நிறைய விஷயத்த அவருக்கு கத்து கொடுத்துருச்சு. தப்புன்னு புரிஞ்சு மன்னிப்பு கேட்டாரு இல்ல, அதுக்கப்புறமும் அதே பேசிட்டு இருந்தா எப்படி? பணக்காரங்களோட மன்னிப்பெல்லாம் வெறும் வார்த்தை தாண்டி. அதையெல்லாம் என்னால நம்ப முடியாது. நீ இவ்ளோ தூரம் அந்த பையன்தான் உனக்குன்னு முடிவு பண்ணிட்டு என்ன மீறி முடிவெடுக்க மாட்டேன்னு பெத்த தாய்கிட்டே பொய் சொல்ற அளவுக்கு நீ மாறி இருக்கேன்னா இதுக்கு பின்னாடி என்னவோ ஒரு காரணம் இருக்கு. நீ இப்ப சொன்ன இந்த நல்லவரு வல்லவரு கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. சொல்லு, அப்படி என்ன உங்களுக்குள்ள இருக்கு? ஏய் சொல்லுடி, என்ன இருக்கு? ஏன் விட முடியாம தவிக்கிற? இங்க பார், ஒரு தாய் கேட்க கூடாத விஷயத்த கேட்க வச்சிராத. சொல்லு. நீ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு வேற என்னென்னமோ தோணுது. ஏய் சொல்லுடி. கேக்கவா? கேக்கவா? தாங்கிக்க மாட்ட சொல்லிட்டேன். மரியாதையா சொல்லிடு. ஏய் சொல்றேன். சொல்லுவீங்கறல? நானே சொல்லிடுறேன். நீ என்ன வேணா நினைச்சுக்கோ. விஜய் நல்லவர்தான். நான் அவருக்கு பொண்டாட்டியா நடிச்சிட்டு மட்டும் இல்ல, பொண்டாட்டியா மனசார வாழ்ந்த. மனசார மட்டும் இல்ல. ஆமா, நான் இப்போ பிரெக்னெண்டா இருக்கேன். விஜயோட குழந்தைய நான் என் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். காவேரி, என்னடி சொல்ற? ஐயோ சாரதா, நான் தான் அப்பவே சொன்னேனே எனக்கு இவளை பார்த்தா மாசமா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு. அவ கண்ணிலேயே தெரிஞ்சிருச்சு. நாம ஏதாவது சொன்னா எங்க என் பேத்திய நானே சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுமோன்னு நினைச்சுதான் முழுங்கிட்டு இருந்தேன். ஏண்டி, அப்ப நீ மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தியே, அதெல்லாம் உன்னோடதான்? ஏய், ஏண்டி இதெல்லாம் மறைக்கிற? இதெல்லாம் மறைக்கிற விஷயமா? வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு தான் கொடைக்கானல் வந்து அந்த ஆள அலைஞ்சியா? விஜய் நிஜமாவே ரொம்ப நல்லவருமா.
அந்த நம்பிக்கை இல்லாமையா நான் அவரோட குழந்தைய சுமக்கிற நிலைமைக்கு போயிருப்பேன். அப்போ நீ என் கூட வந்த மாதிரி வந்துட்டு அந்த பையன் கூட திருட்டுத்தனமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தியா? இல்லம்மா, அப்படியெல்லாம் தயவு செஞ்சு யோசிக்காத. அப்படியெல்லாம் யோசிக்காதனா குழந்தை எப்படி வந்துச்சு? அம்மா, எனக்கே இங்க வந்த பின்னாடி தாம்மா தெரியும். இங்க வந்த பின்னாடிதான் தெரியும்னா குழந்தைய வயித்துல வச்சுக்கிட்டேதான் எனக்கு சத்தியம் பண்ணியா? அத பண்ணலாமாடி நீ? அம்மா அம்மா, நர்மதாவோட ஃபங்க்ஷன் டைம்ல நான் வாமிட் பண்ணிட்டு இருந்தேன்ல, அப்பதாம்மா எனக்கே தெரியும். ஐயோ, நான் அப்பவே சொன்னேன்ல, மசக்கா காரியாட்டம் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னேன். சாப்பிட்டது ஒத்துக்கல, வயிறு சரியில்லைன்னு அவளை திட்டிக்கிட்டு கடந்தேல்ல. அவ நெசமாவே மசக்கையா தாண்டி இருந்திருக்கா. ஆமாத்த, புருஷன் பொண்டாட்டியா நடிச்சதா தானே சொன்னாங்க. அப்போ நாம வேற மாதிரி யோசிக்க முடியுமா? அதுவும் இவளை யோசிக்க முடியுமா? என் பொண்ணு நெருப்புன்னு நான் சொல்லுவேன். அப்படி ஒரு எண்ணத்துல இருக்கிறவளுக்கு வேற யோசனை வருமா? இவ மாசமா இருக்கிறதால தாண்டி அந்த பையன் விடாம இவளையே சுத்தி சுத்தி வந்திருக்கான். சாரதா, அவன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்ட வண்டி, 2 பேரையும் சேர்த்து வச்சிடலாண்டி. அம்மாச்சி, இதுக்கு மேலாம் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. சேர்த்துதான் வச்சு ஆகணும். அம்மா, விஜய் நான் பிரெக்னெண்டா இருக்கிறதுனால தான் என்னை சுத்தி சுத்தி வந்தாருன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவருக்கே இது லேட்டா தான் தெரியும். அதுவும் நான் ரோட்ல மயங்கி விழுந்தப்போ டாக்டரே சொல்லிதாம்மா அவருக்கே தெரியும். ஆனா அவர் இங்க வந்து தங்கி இருந்தாருல்ல, அப்போ இதெல்லாம் அவருக்கே தெரியாதுமா. அவருக்கு இங்க வந்தது, தோ இப்ப வர என் கூட வாழணும்னு நினைக்கிறது எல்லாமே எனக்காக மட்டும்தான். இப்ப குழந்தை கூடுதலா ஒரு காரணம், அவ்வளவுதான். எனக்கு அம்மா போட்டுச்சுல்ல, அப்போ அவரை வெண்ணிலா விஷயத்துல போலீஸ் தேடிட்டு இருந்தாங்க. தலைமறைவா இருக்க வேண்டிய நிலைமையிலயும் அவர் என்ன வந்து பார்த்தாருமா. கூடவே இருந்து எப்படி எல்லாம் என்ன கவனிச்சுக்கிட்டாரு தெரியுமா?